சுமந்திரன், தமிழர்களுடைய பிரச்சனை அல்லது கோரிக்கைகள் நீண்டகால பிரச்சனைகள் இருக்கு. போருக்கு பிறகு இன்னைக்கு காணிகளோ அல்லது உரிமைகள் சார்ந்ததோ இதையெல்லாம் யார் வந்தாலுமே தீர்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது அப்படிதான் பார்க்கணுமா? வரக்கூடிய அதிபர் அதில் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒருத்தராக இருப்பாரா? அதுக்கான ப்ரெஷர் நம்ம போட முடியுதா? இப்போ வாக்குகளாக முன்னாடி இப்போ தமிழர்களுடைய வாக்குகள் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கும் அல்லது ஒரு அதிபருடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது இருக்கக்கூடிய அழுத்தம் இப்போ இருக்குதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு திரு சுமந்திரன்? இப்ப இருக்கிற சூழல்ல விசேஷமாக மும்முனை போட்டி ஒன்று இருக்கிற போது எங்களுடைய பேரம் பேசுகிற சக்தி மிக அதிகமாக அதிகரிச்சிருந்தது. அதனால தான் நாங்கள் அந்த 3 பேரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அல்லது தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுகிற போது அதில் அதிகார பகிர்வு சம்பந்தமாக பல முன்னேற்றகரமான விடயங்களை 3 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. 3 பேருட விஞ்ஞாபனங்கள்லையும் ஒற்றையாட்சி என்ற சொல் கிடையாது. சொல் கிடையாதுன்றதுலேயும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த போட்டியில் அவர்கள் ஒவ்வொருவரும் வெல்லுவதற்கு அத்தியாவசியமானதாக இருந்திருக்கிறது. ஆனபடினால்தான் நாங்கள் அதாவது தமிழ் மக்களுடைய வாக்குகளோட பெறுமதி பேரம் பேசுகிற சமயத்திலே மிக அதிகமாக கூடியிருக்கிற, இந்த சரித்திரத்திலேயே மிக அதிகமாக கூடியிருக்கிற ஒரு சமயத்தில் அந்த வாக்குகளை நாங்கள் பிரயோஜனமாக பேரம் பேசி பாவிக்க வேணும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனால தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தையும் எங்களுடைய கட்சி எதிர்த்தது. அதுதான் பிரதானமான காரணம். பகிஷ்கரிப்பையும் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். ஏனென்றால் இருக்கிற வாக்குகளை ஒரு ஜனநாயக வழியிலே பிரயோஜனமாக பாவிக்க வேண்டுமாக இருந்தால் அதை கொண்டு போய் வேற எங்கேயோ ஒழித்து வைக்கக்கூடாது. இந்த நிலையிலே துரதிருஷ்டவசமாக எங்களுடைய வாக்குகள் ஒன்றாக இல்லை. கடந்த 3 தேர்தல்களில் இருந்ததை போல ஒன்றாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றியாளரை தீர்மானித்திருப்போம். அப்படி இல்லாதிருந்த போதிலேயும் கூட அவர்கள் எங்களுடைய வாக்குகளுக்காக சொன்ன நிறைய வாக்குறுதிகள் இன்னமும் இருக்கிறது, எழுத்துல இருக்கிறது அவர்களுடைய அறிக்கைகளிலே. ஆகையினால் யார் வென்றாலும் யார் தோத்தாலும் நாங்கள் ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து பிரயோகிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை அவர்களே நிறைவேற்றுவது. உங்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு? அப்போ வெளிப்படையா நீங்க ஆதரிச்சுங்களா இல்ல 3 பேருக்குமான விஷயம் அப்படின்னு இருக்கா? நீங்கள் ஆதரிச்சது சஜித். நாங்க 3 பேரையும் சமதூரத்துல வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பிறகு அவர்களுடைய விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பிறகு எங்களுடைய கட்சி அதை குறித்து ஆராய்ந்து சஜித் பிரேமதாசவுக்கு எங்களுடைய ஆதரவு என்றதை வெளிப்படையாக சொல்லி நாங்கள் அதுக்கான பிரச்சாரத்திலையும் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோம். அதற்கு காரணம் ஒப்பீட்டளவிலே மற்ற 2 பேரையும் விட அதிகார பகிர்வு சம்பந்தமான விடயத்தில் இவர் அதிக கூடுதலான முன்னேற்றகரமான விடயங்களை சொல்லி இருக்கிறார் என்பது ஒன்று. பல விஷயங்கள் இருக்கு. மற்ற தமிழ் பேசுகிற சமூகங்கள் பிரதான கட்சிகள் எல்லாம் அவரோடு தான் நிற்கின்றன. அது 2வது. வெல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அல்லது அனுரகுமாரவுக்கு தான் இருக்கிறது. ஆகவே அந்த சூழ்நிலையில் அடுத்த ஆட்சி அமைக்க போகிற பாராளுமன்றத்தில் ஆட்சி அமைப்பதற்கு கூடுதலான சந்தர்ப்பம் சஜித் பிரேமதாசாவுக்கு தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கக்கு கட்சியை கிட்டாரும் புதிதானவர்களாக வருவார்கள். எங்களுக்கு ஒரு சிலரைத்தான் தெரியும். அவர்களோடு எங்களுக்கு முரண்பாடு அண்மை காலத்தில் இல்லாவிட்டாலும் கூட உள்ளே வருகிற இன்னொரு 100 பேர் புதுசாக வருகிறவர்கள் அவர்களுடைய மனம் எப்படியாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. இப்படி பல காரணங்களை நாங்கள் வைத்து சஜித் பிரேமதாசாவுக்கு எங்களுடைய ஆதரவை வெளிப்படையாகவே கட்சியாக நாங்கள் அறிவித்து அதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். ஆனால் தற்செயலாக அவர் வெல்லாமல் அன்றதனாக முன்னெடுக்கலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் அவர்களே சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு மாறித்து சஜித் பிரேமதாசாவும் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அவரும் அதே வாக்குறுதிகளை அதுக்கு மேலாக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் வரப்போகிற காலத்திலே தெரிவு செய்யப்படுகிற இந்த 2 எவர் தெரிவு செய்யப்பட்டாலும் எங்களுடைய விடயங்களை அரசியல் தீர்வு மற்றது உடனடி பிரச்சனைகள் 2ஐயும் நாங்கள் கையாளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதோடு தொடர்ந்து வருகிற பாராளுமன்ற தேர்தலிலேயும் ஒரு தொங்கு பாராளுமன்றம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் தான் கூடுதலாக இருக்கிறது. அப்பொழுது நாங்கள் குறைந்தது ஒரு வலுவான அணியாக இருப்போமாக இருந்தால் அங்கேயும் நாங்கள்
தாக்கம் செலுத்துவதற்கு அது எதுவாக இருக்கும். இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிற அமைப்பு இருந்தாலும் ஆனால் முடிவுகள் வெவ்வேறாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றா வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி ஒரு வேறுபட்ட கருத்துக்கள் அல்லது பிளவுபட்ட ஒரு தன்மை இருந்ததுன்னா அது வாக்குகளாகவோ அல்லது ஒரு நீங்கள் உங்களுக்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பையோ குறைக்கக்கூடியதாக மாறிடும் இல்லையா? அது இப்போ உடனடியாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை மற்ற கட்சிகள் ஆதரித்திருந்தன. குறைந்தது தமிழ் வாக்காளர்களுடைய வாக்குகளிலே 50% அவர் எடுக்காவிட்டால் அது ஒரு தோல்வி அடைந்த முயற்சியாகத்தான் காணப்படும். அதில் ஒரு பாரிய அபாயமும் இருக்கிறது நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு சூழ்நிலை தான் வரும் என்பது இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. அப்படியாக வருகிற போது அந்த கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடுகளையும் மாற்றுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.